வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்த வண்ணம் இந்த மிகச்சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாக இந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே கந்தூரிகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த கந்தூரி விழாக்களை பொறுத்தவரை நம்முடைய சமுதாய மக்கள் படையெடுத்து செல்கிறார்கள். இதில் கிடைக்கின்ற சின்ன சின்ன இன்பத்தை அவர்கள் பெரிதாக நினைக்கின்றார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய இணைவகுப்பு சம்பவங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். நாம் சொன்ன கலிமா உறுதிமொழி அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நம்ம வணங்க மாட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதி அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேயே உறுதிமொழி எடுத்துட்டோம். மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம சொல்லத்தான் செய்யணும். இதற்கு நேர் மாற்றம்தான் இந்த கந்தூரி விழாக்கள். அதில் நாம் பங்கெடுப்பது, இறைநேசர்கள் என்ற பெயரில் போய் அங்கே போய் நம்ம பாத்தியா ஓதுறது, இதர காரியங்களில் ஈடுபடுவது. இது இணை வைப்பு, அதாவது ஷிர்க்குன்னா என்ன பொருள் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஆற்றல் இவர்களுக்கு இருப்பதாக நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகிறோம். இதெல்லாம் சின்ன ஒரு சந்தோஷம்தான் உங்களுக்கு. ஆனால் இதனுடைய விளைவு என்னங்கிறது நம்ம தெரியாமல் இருக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அதுக்கு கீழே உள்ள எல்லா பாவங்களையும் மன்னிக்கலாம். பெரிய பெரிய பாவங்களாக இருந்தால் கூட, விபச்சாரம் செய்யலாம், இந்த மாதிரி பாவங்களை பொறுத்தவரை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிக்கலாம். ஆனால் மன்னிப்பில்லாத ஒரு செய்தி என்னென்னா, இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொரு அல்லாஹ்வுக்காக தான் கோபத்தை ஏற்படுத்துறது அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யகூதிகளையும் நசராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. எதனால் தெரியுமா? அவர்கள் நபிமாருடைய கபூர்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்குனாங்க. கபூரை வணக்க ஸ்தலங்களாக ஆக்குனாங்க. அவங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு நம்பினாங்க. எங்கள் நபிமார்களை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா கேரண்டி கொடுக்கணும், அவங்க இறைநேசர்கள் தான். அப்போ இறைநேசர்களுக்கு கேரண்டி கொடுக்குற அந்த நபிமார்களுக்கு தர்காக்கள் இருக்குதா? நபித்தோழருக்கு தர்காக்கு நீ சிந்திக்கணும் நம்ம. அப்போ அல்லாஹ்வுடைய சாபங்கிறது சாதாரண விஷயமா? அப்போ இந்த மாதிரி கந்தூரி விழாக்களில் பங்கெடுக்கிறதுனால நமக்கு அல்லாஹ்வுடைய சாபங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அல்லாஹ்வுடைய சாபத்துக்காக இந்த சின்ன சின்ன இன்பத்தை தேடி நம்ம போகணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஏன் அடுத்தது அல்லாஹ் சொல்கிறோம், ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவனுக்கு சொர்க்கமாகலாம். சொர்க்கத்துக்காகத்தான் உலகத்தில் வாழ்கிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், இறைநேசம் அப்படிங்கிறத பெறணும்னு ஆர்வம் கொள்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், இவ்வளவும் செய்கிறோம். அந்த சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? அதை ஹராமாக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? யோசிக்க வேண்டாமா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். சரி, அடுத்தது வாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யார் ஒரு நபர் இந்த மாதிரி இணை கற்பித்தார்களோ, இல்லை ஹபித்தன்ஹும் மாக்கானு யாமலோன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவன் எந்த நன்மை செய்தாலும் அழிஞ்சிருவோம்னு இருக்காங்க. 0 பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம், சொர்க்கத்துக்கு போக முடியாது, நிரந்தர நரகம்தான். அப்போ நிரந்தர நரகத்திற்கு நம்ம இழுத்து செல்லக்கூடிய காரியம் இது. உங்களுக்கு நல்லா விவரமாக சொல்லணும்னா, பதிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் கந்தூரிக்கு போகிறீங்க, அங்கே என்ன நடக்குது? தொழுகை நடக்குதா? இல்லை நோன்பு வைக்க போகிறீங்களா? தர்மம் செய்ய போகிறீங்களா? எதுக்கு போகிறீங்க? அங்கே என்ன நடக்குது? இந்த கூட்டத்தை கூட்டுவதற்காக மார்க்கம் தடுத்த செயல்களை அறிவிப்பு செஞ்சு செய்கிறாங்க. என்னது? பாட்டு கச்சேரி, திரைப்படம். முன்ன உள்ள காலகட்டங்களில் சினிமா போட்டாங்க, பாட்டு கச்சேரி வச்சாங்க, கூத்து வச்சாங்க, ரிக்கார்ட் டான்ஸ் வச்சாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சதா? பள்ளிவாசலில் ஒரு செல்ஃபோனில் ஒரு பாட்டை வச்சு கேட்குறதுக்கு யாராவது அனுமதிப்பாங்களா? நீங்கள் ஒரு பாட்டை வச்சு நீங்கள் சினிமா பாட்டை வச்சு கேட்குறீங்க, யாராவது அங்கே இருக்கிறவங்க ஆஹா சூப்பராக இருக்குதுப்பா, இதை ஸ்பீக்கரில் போட்டு விடுன்னு சொல்ல போகிறாங்களா? சத்தம் போட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்களா? ஏன்? அல்லாஹ் வணங்கக்கூடிய இடம். அப்போ அல்லாஹ்வுடைய வணங்கக்கூடிய இடத்துக்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கும் இந்த இடத்துக்கு எவ்வளோ வேறுபாடு பாருங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது? நம்முடைய பெண்கள்
தங்களை அலங்கரித்து கொண்டு அங்கே போகிறாங்க. நம்முடைய இளைஞர்கள் அதை பார்க்குறதுக்கு போகிறாங்க. இதானே நடக்குது. அப்போ இது மார்க்கத்தில் தடுத்த விஷயம்னு உங்களுக்கு புரியலையா? அப்போ இப்படிப்பட்ட இடம் இபாதத் செய்யக்கூடிய இடமா இருக்குமா? சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இடமா இருக்குமா? அப்போ இது நிரந்தர நரகத்திற்கு நம்ம இழுத்து செல்லக்கூடிய காரியம். இந்த கந்தூரிகளை நீங்கள் புறக்கணிக்காத வரை, இதிலிருந்து நீங்கள் விடுபடாத வரை, நரகம் என்பது மிக பயங்கரமான ஒரு இடம். அது நமக்கு நீங்கள் எங்கேயும் புக்கிங் பண்ணுற மாதிரி அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் அழகா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் கல்லும் மனுஷனும் தான். மனிதர்கள் எரிவார்கள், கல் எரியும்னா அதனுடைய பவரை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட நரகத்திற்கு நம்முடைய குடும்பத்தை இழுத்து செல்வது போல் தான் நீங்கள் தர்காவுக்கு கூட்டு போகிறது. நீங்கள் ஆட்டோ அமர்த்தி வேன் அமர்த்தி தர்காவுக்கு கூட்டிட்டு போகிறது எதுக்கு சமம்? நீங்கள் நரகத்திற்கு இழுத்து செல்வதற்கு சமம். அப்படி யாரும் நம்ம நினைக்க மாட்டோம். உலகத்தில் நம்முடைய தாய்க்கு துன்பம் வருவதை நீங்கள் விரும்புவீர்களா? தந்தைக்கு துன்பம் வருவதை, பிள்ளைகளுக்கு துன்பம் வருவதை விரும்புவீர்களா? விரும்ப மாட்டோம். ஆனால் நீங்கள் தர்காவுக்கு கூட்டிட்டு போகிறது, அவர்களை நீங்கள் நரகத்தில் தள்ளுகிறீர்கள். நீங்களும் நரகத்துக்கு போகிறதுக்கு இங்கே புக்கிங் பண்ணுறீங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு நபி வழியை நம்ம பின்பற்றுவோம். இனி இந்த தர்கா வழிபாடு ஷிர்கில் ஒரு காலத்தில் ஈடுபடாதீங்க. அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நிறைய பயான்களை கேளுங்க. அல்லாஹ் அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.